சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கச்சி புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு ஊரு முன்னாடி வந்து நின்னு சடங்கு செய்ய துப்பு இல்லாத பாய அவனையெல்லாம் என் மகன் இன்னொரு தடவை சொல்லிடாத. எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. சரி விட அம்மாச்சி, மொத்தத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல, அதுதான் முக்கியம். ஆமா, இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சுதா. என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லாம போனா. பா சும்மா இருப்பா. அப்புறம் உன்னை பார்த்து அம்மாச்சி கண்ணை கசக்கும். அப்புறம் சின்ன பிள்ளைங்க இவளுங்க எல்லாம் அழுவாளுங்க. எதுக்கு? இல்லம்மா, நான் அழுக மாட்டேன். என் தங்கங்க 3 பேர் இருக்கும்போது நான் எதுக்கு அழுகணும்? அக்கா, தங்கன்னதும் ஞாபகம் வருது. அந்த நகை கடைக்காரன் ஏமாத்திட்டு போனது என்னக்கா ஆச்சு? போலீஸ் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல புனிதா, ஏமாந்த எல்லாரும் சேர்ந்து கேஸ் கொடுத்ததோட சரி. போலீஸ்காரங்க ஒன்னும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நந்தினி 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 அண்ணா வாங்கண்ணே. வாங்கக்கா. அது ஒண்ணு இல்லம்மா நந்தினி, நகை சீட்டு கட்டி ஏமாந்த எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு விசாரிக்க போயிருக்காங்க. நம்மளும் 4 பேர் சேர்ந்து போய் என்னன்னு பாத்துட்டு வரலாமா? நீ வரையாமா? கண்டிப்பா அண்ணா, நானே இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நீங்களே கரெக்டா வந்துட்டீங்க. அண்ணா இப்ப போலாமா இல்ல நாளைக்கு போலாமாண்ணே? இப்பயே போயிட்டு வந்துடலாமா? சரிங்கண்ணே. சரிம்மா. அப்பா வாப்பா போயிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். போலாம். அம்மாச்சி வாங்கண்ணா போலாம். நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம், நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. அப்புறம் இந்த பந்தல் எல்லாம் பிரிச்ச உடனே அந்த பாக்கி பணத்தை கொடுத்துருங்க. உள்ள பீரோல வச்சிருக்கேன். ஐயா, அந்த நகை கடைக்காரனை எப்பயா பிடிப்பீங்க? ஐயா, கட்டின நகை சீட்டை நம்பி தாங்க ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன். ஐயா, தினம் தினம் வந்துட்டு போறோம், ஒரு பதிலும் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றத கேளுங்கம்மா. ஐயோ கத்தாதீங்க, அமைதியா இருங்க. இருங்க இருங்க, கத்தாதீங்க. இப்ப சொல்லுங்க. இங்க பாருங்க, உள்ள இன்ஸ்பெக்டர் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. ஏயா, எந்நேரம் வந்தால் பாத்து போறோம். எப்ப பார்த்தாலும் இதே சொல்லியிருந்தா என்னையா அர்த்தம்? ஏங்க சத்தம் போடாதீங்க. உள்ள இன்ஸ்பெக்டர் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு பேசிக்குவோம் எதா இருந்தாலும். சார். என்ன அங்க எவ்வளவு கூட்டம்? இல்ல ஜவுளி கடை நினைச்சிங்க வந்துட்டாங்களா? சார், இவங்கெல்லாம் அந்த நகை கடையில சீட்டு கட்டி ஏமாந்தவங்க. ஏயா, உங்களுக்குலாம் ஒரு கஷ்டம் அறிவு இருக்காது? ஏமாத்திட்டு போறேன், அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாமா கொடுத்துட்டு போவான். கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். போங்கய்யா. யோ, உங்களையெல்லாம் நான் அங்கேயே வெளியே போக சொன்னல. ஒருக்கா சொன்னா கேட்க மாட்டீங்க. முதல்ல வெளியே போங்கய்யா. அடி வாங்கினதான் போவீங்களா? சார், இப்படி பேசினா எப்படி சார்? போலீஸ் நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு தானே இவ்வளவு தூரம் வந்து கேக்குறோம். ஓஹோ, ஊர்ல இருக்கிற பிராடு பையன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு சீட்டை போட்டு பணத்தை கட்டி நீங்க ஏமாறுவீங்க. நாங்க அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு அப்படியே குந்துனாப்புல பணத்தை கொண்டாந்து கொடுப்பா, நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அவன் திருட்டு பையன் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை மாதிரி ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்னன்னு கேக்குறது தானே போலீஸோட வேலை. ஓஹோ, போலீஸ்க்கே வேலை எப்படி செய்யறது கத்து கொடுக்குறியா? ஏண்டா என்ன சார் அடிக்கிறீங்க? யோ, கத்தி குடியா. ஏண்டா இது வந்து வெளியே போடா. எதுக்கு சார் இவரை அடிக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அடிப்பீங்களா? அதுவும் வாடா போடான்னு பேசுறீங்க. இவர் வயசு என்ன, உங்க வயசு என்ன? போலீஸ் ட்ரெஸ் போட்டா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஆமா, முதல்ல நீ யாரு? இவரோட பொண்ணு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பணம் கட்டி அந்த நகை கடையில ஏமாந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அத கேட்க வந்தா நீங்க அடிச்சு விரட்டுவீங்களா? ஏய், ரொம்ப ஓவரா பேசின எல்லாரையும் ராஸ்கல் புடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன். என்ன சார்,
மிரட்டுறீங்களா? மேல் அதிகாரி கிட்ட எப்படி புகார் கொடுக்கணும்னு எனக்கும் தெரியும் சார்.